மேகதாது விவகாரத்தில் சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் விஜய். மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தனி தீர்மானம். மேகதாது அணை குறித்து தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை 25,000 ரூபாய் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்க அழைப்பு. தமிழகத்தில் 3 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பாளையங்கோட்டையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. மேட்டுப்பாளையம் அருகே பாலினந்த கிணற்றில் சாக்கு மூட்டையில் பெண் சடலம் மீட்பு. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. திண்டிவனம் அருகே திடீரென லாரி பிரேக் பிடித்ததால் பின்னால் மோதிய ஆம்னி பேருந்து. பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தில் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையல் எண்ணெய் வீண். தமிழகம் முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 32 லட்சம் ரூபாய் பறிமுதல். லஞ்ச புகார்கள் குவிந்ததால் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நடத்திய சோதனைகள் 6 லட்சம் ரூபாய் ஜிபே பரிவர்த்தனைகளும் கண்டுபிடிப்பு. வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஜிபே மூலம் புகுந்து விளையாடும் லஞ்சம். ஒரே நாள் சோதனைகள் 6 லட்சம் ரூபாய்க்கான ஜிபே பரிவர்த்தனைகள் கண்டுபிடிப்பு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பிரிகேட் மார்கன் ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கு தடை. 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1250 குடியிருப்புகள் கட்ட திமுக அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்து தவிக அரசு உத்தரவு. தொழில் சிவப்பு துண்டுடன் தவிகவில் இணைந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன். தவிக மிகப்பெரிய இயக்கமாக வளரும், சிவப்பு துண்டுடன் தவிகவில் பயணிக்க விரும்புகிறேன் என பேச்சு. ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. திமுகவை போல் நாங்கள் மாநில உரிமைகள் சமத்துவம் பேசுகிறோம் என தகவல். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் குளம்போர் தேங்கிய மழை நீரால் தொழிலாளர்கள் கடும் அவதி. பணி முடிந்து வீடு திரும்ப முடியாமல் தவித்த தொழிற்சாலை ஊழியர்கள். சென்னையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வார நாட்கள் அட்டவணைப்படி புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உதவ முக்கிய ரயில் நிலையங்களில் நீட் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்ததை எதிர்த்த வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். பயங்கரவாதம், சைபர் குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல், நிதி மோசடிகளுக்கு டெலிகிராம் பயன்படுகிறது. டெலிகிராம் செயலில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை எளிதில் கண்டறிய முடிவதில்லை என மத்திய அரசு குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் சுத்தமடி அருகே பள்ளி மாணவரிடையே கடும் மோதலால் பரபரப்பு. 16 வயது மாணவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. சாதி ரீதியான மோதலா என போலீசார் தீவிர விசாரணை. மதுரவாயிலில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை அடுத்த மதுரவாயிலில் கனமழையால் ராட்சத பேனர் விழுந்து விபத்து. பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம்.
G7 மாநாட்டில் முன்மொழியப்பட்ட அழைப்பை நிராகரித்தது வடகொரியா. தற்காப்புக்காக அணு ஆயுதங்கள் வைத்துக் கொள்வோம் என வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் யோ ஜோங் விளக்கம். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான உலக கால்பந்து போட்டிகள் கொலம்பியா வெற்றி. குரூப் கே பிரிவில் 3 புள்ளிகளுடன் கொலம்பியா அணி முதலிடம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 391 ரன்களில் ஆல் அவுட். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் சதத்தை பதிவு செய்தார் நியூசிலாந்து வீரர் கிளென் பிலிப்ஸ். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து மகளிர் அணி அறிவிப்பு. நாட் ஷிவர் தலைமையில் 15 பேர் கொண்ட வீராங்கனைகளின் பட்டியலை வெளியிட்டது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். IPL தொடர்களில் போட்டிகளின் எண்ணிக்கையை 94ஆக அதிகரிக்கும் திட்டம் இல்லை. சர்வதேச போட்டிகளுக்கான அட்டவணை மாறும் என்பதால் எந்த விவாதமும் நடக்கவில்லை என BCCI செயலர் தேவஜித் சக்கியா விளக்கம். பெர்லின் ஓபன் டென்னிஸில் உக்ரைன் வீராங்கனை எலினா பிடோரினா காலிறுதிக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் பெலாரஸின் அரினா சபலென்கா வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு தகுதி.